சில கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டியில இருந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சிகள் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையில, குறிப்பாக யாருக்காக ஓட்டு கேட்கிறோம், நடக்க போற தேர்தல் என்பது நாட்டோட பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கா ஓட்டு கேட்கறீங்க? அண்ணன் கிருஷ்ணசாமிக்கா ஓட்டு கேட்கறீங்களா? இல்ல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருக்காக நீங்க ஓட்டு கேட்கறீங்களா? யார் உங்க பிரதம வேட்பாளர்? உங்க பிரதம வேட்பாளர் யாருன்னே தெரியாம நீங்க மக்களிடம் போயிட்டு நாங்க நாட்டை காப்பாற்ற போறோம், மக்களை காப்பாற்ற போறோம்னு எந்த அடிப்படையில் பேசுறீங்க? சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு இப்பதான் அவருக்கு ஞானம் பிறந்து பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை அப்படிங்கறத உணர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையது கிடையாது. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது தேவையற்ற விமர்சனங்கள் வைப்பதும் கிடையாது. ஆனா இப்போ தாங்கள் போட்டியில் இருப்பதை காட்டுவதற்காக, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லாம அரசியலே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பிஜேபியை சாட்டினா தான் லைம் லைட்ல இருக்க முடியுங்கிற ஒரே நோக்கத்தோடு இன்னைக்கு பிஜேபி பத்தி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இது தேவையற்ற விமர்சனமாக நான் பார்க்கிறேன். நெல்லை வேட்பாளருக்காண்டி 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டு அது பறிமுதல் பாஜக தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கிறத எதிர்க்கக்கூடிய கட்சி 4 கோடி ரூபாய் பணம் நெல்லைக்கு எடுத்து போனது தெளிவாகவே அந்த வேட்பாளர் அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இதை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது யாரோ செய்த சதியின் காரணமாக பிஜேபி மீது இந்த மாதிரி ஒரு வன்மத்தில் செயல்படுபவர்கள் செய்யக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஃப்ரீபி கல்ச்சருக்கு எதிராக ஒரு கட்சி இந்திய தேசத்தில் இருக்கும் என்றால் அது பாஜக தான். ஆகவே இந்த பணத்துக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் நீங்க ஆய்வு எல்லா இடத்துலயும் தான் பண்றாங்க. எத்தனை திமுக வீட்டுல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வுகள் நடப்பது தேர்தல் சமயத்துல சாதாரணமான விஷயம். எல்லா இடத்துலயும் ஆய்வு போவாங்க, வருவாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா பணத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, பாஜகவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. திமுக ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக வேட்பாளர்களுடைய இடத்துல எல்லாருமே ஆய்வு பண்ணணும், இந்த மாதிரி பணம் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவோட வேட்பாளர்கள் தாக்கல் செய்த அபிடவிட் எல்லாமே, குறிப்பாக இந்த மத்திய வேட்பாளர் பாத்தீங்கன்னா பாவம், ரொம்ப ஏழை. அவரோட காரோட விலை 1.5 லட்சம் ரூபாயா. அவர் போற இனோவா காரோட விலை 1.5 லட்சம் ரூபாய். ஆனா அவர் கையில கட்டி இருக்க ரோலெக்ஸ் வாட்சோட விலை 45 லட்சம். 1.5 லட்சம் ரூபாய் கார்ல போகக்கூடிய ஒரு ஏழை 45 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டிக்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கே வராரு. நாங்களும் கேட்க போறோம், அந்த வாட்சுக்கு பில் எங்கண்ணே, பில்ல கொடுங்க, யாரு பேர்ல வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்க அப்படிங்கறத சட்ட ரீதியாகவே கேட்டு அந்த அபிடவிட்ல இருக்க உண்மை என்ன இல்லை என்பதை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்களும் வேலைகளை செய்ய போகிறோம். மத்திய சென்னையோட தேமுதிக வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த 10 ஆண்டுகளா பாஜக எதுவுமே செய்யல, வறுமை ஒழிக்கிறது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு இப்பதான் தூங்கி எந்திருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப நாளா தூங்கிட்டாரு, இப்பதான் தூங்கி எந்திருக்காரு. பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு அப்படின்னு கனிமொழி அவங்க குற்றச்சாட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறாங்க? இது பல நாளா அவங்க வைக்கக்கூடிய ஒரு பொய் குற்றச்சாட்டு தான். திமுகவுக்கும் பொய்யுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, சம்பந்தங்கள் அதிகமா இருக்கு. எப்பயுமே சிறுபான்மையினரை இந்த மாதிரி பொய்களை பொருட்டுகளை கூறி ஏமாற்றி தான் அவர்கள் ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த முறை நடைபெற போவது கிடையாது. கணிசமான இஸ்லாமியர் கிறிஸ்துவ மக்கள் பாஜகவின் பக்கம் மாறிக்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும்.